ஏசாயின் புத்தகம் 44வது அதிகாரம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரூனே, பயப்படாதே. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். பூர்வகாலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து என்னென்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து இருக்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியா இருந்து பலன்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு ஒளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கருவாலை மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு ஆகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அற்குமன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்பு வைக்காமலும் என் வலது கையிலே அபத்தமல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் அதைச் செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏசாயின் புத்தகம் 45வது அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிலை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் இந்த தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்த கலாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்த கலாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளினின்று தப்பினவர்களே, கூட்டங்கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவனில்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, அது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஏசாயின் புத்தகம் 46வது அதிகாரம். பேல் பணியும் நேபா குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவர்கள் தப்ப வைக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதுமில்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதுமில்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவருமில்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கே இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறோமா இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயமுள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். பக்தரின் கீதம்